அப்போல்லாம் முதலீடு அப்படின்னா ஒன்று தங்கத்தில் போடு இல்லைனா நிலத்தில் போடு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ வந்துட்டு எல்லாம் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி உங்களோட பாயிண்ட்? என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்க, கோல்ட்லாம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமான அமௌண்ட் தேவைப்படும். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா என்னோட நாலேஜ் படி கம்மியான அமௌண்ட் இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ண முடியும், ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ வரைக்கும் எனக்கு பெருசாக நாலேஜ் இல்லை அதில். சூப்பரான இதுதான். நானே கூட நிறைய எஸ்ஐபிஸ் அப்பா வந்து ட்ரேடிங்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து கொஞ்சம் ஈஸியாக குயிக்காக ஒரு க்ரோத் இருக்கிறதுனால அது கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பட் சேஃபாக இருக்கணும். அதை பற்றி தெரிஞ்சுட்டு பண்ணணும். நைஸ். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல ரிட்டர்ன்ஸ் தான். நானும் பார்த்துருக்கேன் ஸ்டாக் மார்க்கெட்டில். பட் அது என்னங்கிறது ஃபுல்லாக தெரியாமல் உள்ள கால் வச்சது தான் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. அது நம்ம என்னங்கிறது ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட் அது நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்து சேஃபாக யூஸ் பண்ணால் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து அதிக ஆசைப்பட்டு வந்துட்டு நிறைய தேவையில்லாத கம்பெனிஸ் மேலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ கரெக்டாக அதை பற்றி கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால ஏர்ன் பண்ணலாம். இது கண்டிப்பாக ரொம்ப பெனிஃபிட்டானதான். ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், சேவிங்ஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு வெறும் சேவிங்ஸ் மட்டும் தான் இருந்தது. போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் இல்லை பேங்க் சேவிங்ஸ் மட்டும் தான் இருந்தது. அதில் வந்து சர்டன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற வேர்டே இப்போ ரீசெண்டாக தான் வந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜுவல் வாங்கி வைப்பாங்க, பேங்க்கில் போட்டு வைப்பாங்க, உண்டியலில் போட்டு வைப்போம், அவ்வளோதான். ஸோ இட்ஸ் டபுள் சைட் லைஃப். நம்மள எப்படி கரெக்டாக மூவ் பண்ணுறோமோ அதை பொறுத்து. இது என்னோட ஒரு தாட்.